சொல்றேன். இந்த வாரம் ஃபுல்லா பண்ணது எல்லாமே பிரச்சனைகள் மட்டும். பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸா தெரியுது. கமருதீனை சொல்றேன், கொஞ்சம் வயலண்டா பிஹேவ் பண்றாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கிற அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு போல் ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. அதன்படி நம்ம திவாகர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கானா வினோத்தை சொல்கிறாரு, பார்வதியை கனி சொல்கிறாங்க, கமருதீனை வியானா சொல்கிறாங்க. ரொம்ப வியர்டான ஆக்டிவிட்டி இருக்குது, அவர் ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறாரு அப்படின்ற காரணத்தினால. கனி வந்துட்டு பார்வதி இந்த வாரம் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கனி ஒரு விஷயத்த சொன்னாங்க. திவாகர் என்ன சொன்னான்னா, வினோத்தை சொன்னதுக்கு காரணம் அவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஃப்ராட் ஆக்டிவிட்டி மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. கமருதீன் எழுது என்ன சொல்லிட்டான்னா, பார்வதியை தேவையில்லாமல் டச் பண்ணிருக்காரு அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருப்பார் போல். அதுக்கு வந்துட்டு பார்வதியும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான், கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஆமாம், கரெக்ட் தான், தப்பே கிடையாது. பிகாஸ் ஆஃப் அவர் அப்படி தான் பண்ணார். பார்வதி வந்துட்டு வேண்டான்னு சொல்ல டச் பண்ணிட்டே உட்காந்துருந்தார். அதை தான் வந்துட்டு கமருதீன் சொல்லியிருக்காருன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர் சொல்லும்போது கடைசியாக அவர் வார்த்தை சொன்னார், பார்வதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக திவாகரை வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொன்னார். இதை வந்துட்டு ஏற்றுக்க முடியாமல் கத்துறாரு நம்மளுடைய திவாகர். ஸோ தேவையில்லாமல் வந்துட்டு பொய்யா ஒரு விஷயத்த சொல்லிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னார். ஸோ உடனே வந்துட்டு வினோத் எழுந்து வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீயும் அப்படி தானே சொன்ன, நீயும் அப்படி தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. ஒரு காலத்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பெஸ்ட்டு பேரு, பெஸ்ட்டு கப்புள்ஸு, 3 மணி செந்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, காமெடி கப்புள்னு. பட் இப்போ என்னடானா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே வந்துட்டு பயங்கரமாக சண்டை தான் போடுறாங்க, எரிச்சல் வர அளவுக்கு. ஸோ அந்த காமெடி அப்படின்ற விஷயமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே போயிடுச்சு. பிகாஸ் அதுக்கு வினோத் தான் காரணம். ஏன்னா அளவுக்கு அதிகமாக வந்துட்டு திட்டுறது, அளவுக்கு அதிகமாக வேணும்னே சண்டை போடுறது, அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு கொஞ்சம் எரிச்சல் அடைய வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதான் முதல் ப்ரோமோ. இது குறித்த உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.